ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னதுன்னா ஆக்சுவலாக சாப்டர் சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகிள்ஸ் அண்ட் ரொட்டேஷனல் மோஷன். ஓகே, ஸோ நம்ம இது வரைக்கும் எப்படி படிச்சிருப்போம்னா என்னென்ன படிச்சிருக்கிறோம்? we have studied about ஸோ அதோட இந்த குவான்டிட்டிஸ் மெஷர் பண்றது எல்லாமே நம்ம என்ன இருக்குன்னா பார்ட்டிகிள்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம அசியூம் பண்ணியிருப்போம். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா அந்த அசம்ஷனை பிரேக் பண்ணிட்டு we are going to introduce a new concept called system of particles. ஓகே, சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகிள்ஸ்க்கு எதுக்குன்னா ஒரு எக்ஸ்டெண்டட் ஆப்ஜெக்ட், அதாவது ஒரு கார் இருக்குதுன்னா அதை நம்ம காராகவே கன்சிடர் பண்ணும். ஓகே, ஸோ முன்னாடி என்ன பண்ணியிருப்போம்னா இந்த காரோட டைமென்ஷன் இருக்குதுல்ல, ஸோ இதோட லென்த்து, வித்து, ஹைட்டு எல்லாத்தையும் அதோட டைமென்ஷன் கம்பேர் பண்ணும்போது இது எக்ஸிக்யூட் பண்ற டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் ரெண்டுத்தையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கணும். ஓகே, ஸோ இஃப் இட் எக்ஸிக்யூட் a distance ஆஃப் இப்போ 1000 கிலோமீட்டர் இல்லை 1 கிலோமீட்டரே போகுதுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த 1 கிலோமீட்டர் இதோட டைமென்ஷனை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப அதிகம். ஓகே, ஸோ அந்த அசம்ஷன்ல நம்ம இந்த ஃபுல் காரை வந்து ஒரு சிங்கிள் பார்ட்டிகிளா அசியூம் பண்ணியிருப்போம். ஓகே, ஸோ ஒரு இது மாதிரி எக்ஸ்டெண்டட் ஆப்ஜெக்ட்னா நம்ம டே டு டே லைஃப்ல பார்க்குற ஆப்ஜெக்டை தான் நம்ம எக்ஸ்டெண்டட் ஆப்ஜெக்ட்னு சொல்லுவோம். ஸோ எக்ஸ்டெண்டட் ஆப்ஜெக்ட் மீன்ஸ் ஆப்ஜெக்ட்ஸ் which has dimensions. Okay, so அதனால it occupies space. Okay, so extended objectனாவே நம்ம டே டு டே லைஃப்ல பார்க்குற ஆப்ஜெக்ட், they are not particle. நம்ம பார்ட்டிகிள்னா என்ன அசியூம் பண்ணியிருக்கிறோம்? they are point mass, அதாவது அது ஸ்பேஸையே ஆக்கியபை பண்ணாது, ஆனால் it has a mass அப்படின்னு அசியூம் பண்ணோம். இப்போதான் வந்து we are going to consider the extended object. Okay, ஸோ அந்த பாயிண்ட் மாஸ், ஒரு எக்ஸ்டெண்டட் ஆப்ஜெக்டை நம்ம எப்போ பாயிண்ட் மாஸா அசியூம் பண்ண முடியும்னா when comparing the dimension, இதோட இந்த காரோட டைமென்ஷன் கம்பேர் பண்ணும்போது, ஸோ ஒரு கார்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு அப்ராக்சிமேட்லி அதோட லென்த் 2 மீட்டர்ஸ் இருக்கலாம். ஓகே, ஸோ ஹைட் 1 மீட்டர் இருக்கலாம். ஓகே, வித்தும் வந்து 1.5 மீட்டர்ஸ் இருக்கலாம். ஓகே, ஸோ இந்த குவான்டிட்டியை கம்பேர் பண்ணும்போது இது எக்ஸிக்யூட் பண்ற டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து 1 கிலோமீட்டர், ஸோ இட் இஸ் 1000 டைம்ஸ் அதிகமா இருக்கு. ஓகே, இதோட டைமென்ஷனோட இது எக்ஸிக்யூட் பண்ற டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து 1000 டைம்ஸ் அதிகமா இருக்கும் போது இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்டை கம்பேர் பண்ணும்போது இட் இஸ் எ வெரி ஸ்மால் என்டிட்டி. ஓகே, ஸோ அந்த அசம்ஷன்ல we can assume this car as a point mass நம்மளால அசியூம் பண்ணிட்டு நம்ம பழைய ஸ்டடீஸ்லாம் பண்ணோம். ஓகே, எய்தர் ஃபார் அ சிங்கிள் பார்ட்டிகிள் இல்லைன்னா ஒரு பெரிய எக்ஸ்டெண்டட் ஆப்ஜெக்டே பார்ட்டிகிளா இந்த டெஃபினிஷன் படி, இந்த அசம்ஷன் படி நம்ம கன்சிடர் பண்ணியிருந்தோம். ஓகே, ஸோ இனிமேட்டுக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா இது மாதிரி ஒரு எக்ஸ்டெண்டட் ஆப்ஜெக்டாவே கன்சிடர் பண்ண போறோம். ஓகே, ஸோ இப்போ எக்ஸ்டெண்டட் ஆப்ஜெக்டை நீங்க வந்து மைக்ரோஸ்கோபிக் லெவல்ல பார்த்தீங்கன்னா, இப்போ ஏதோ ஒரு பிளாக் ஆஃப் வுட் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதை மைக்ரோஸ்கோபிக் லெவல்ல பார்க்கும்போது தே ஆர் மேட் அப் ஆஃப் ஆட்டம்ஸ். இது மாதிரி நியூமரஸ் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ இந்த ஒரு ஆட்டமும் வந்து இப்போ பார்ட்டிகிள் மாதிரி பிஹேவ் பண்ணும். ஓகே, ஸோ அப்போ இந்த ஹோல் ஆப்ஜெக்டை நம்ம எப்படி அசியூம் பண்ணலாம்னா தே ஆர் சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகிள்ஸ்னு அசியூம் பண்ணலாம். ஓகே, அசியூம் பண்றது கிடையாது, அதுதான் அதோட மீனிங். ஓகே, ஸோ இப்போ சிங்கிள் பார்ட்டிகிளா இந்த ஹோல் ஆப்ஜெக்டை முன்னாடி எப்படி சிங்கிள் பார்ட்டிகிளா அசியூம் பண்ணியிருந்தோம், இப்போ அந்த அசம்ஷனை விட்டுட்டு நம்ம ரியலிஸ்டிக்கா நம்ம we are going to treat the object as a object itself. ஓகே, ஸோ ஒரு எக்ஸ்டெண்டட் ஆப்ஜெக்டை நம்ம கன்சிடர் பண்ண போறோம். ஓகே, ஸோ அப்போ இந்த எக்ஸ்டெண்டட் ஆப்ஜெக்ட் இஸ் நத்திங் பட் system of particles. So in the extended objects they are nothing but a system of particles. ஓகே, ஸோ இது வந்து சாலிட் ஆப்ஜெக்டா இருக்கலாம், இல்லை லிக்விடா கூட இருக்கலாம். லிக்விட்லயும் இட்ஸ் மேட் அப் ஆஃப் ஆட்டம்ஸ் தான். ஓகே, ஆனா அதுங்களுக்கு டெஃபினட் ஷேப் இருக்காது. நம்ம இப்ப கன்சிடர் பண்றது ஒரு ரிஜிட் ஆப்ஜெக்ட். ஸோ ரிஜிட் ஆப்ஜெக்ட்னா தே ஹாவ் டெஃபினட் shape and size. Okay, and their
shape won't deform during motion. ஓகே, ஸோ இதுதான் வந்து ரிஜிட் ஆப்ஜெக்டோட டெஃபினிஷன். ஸோ ரிஜிட் ஆப்ஜெக்ட்ன்றது என்னதுன்னா, ஆப்ஜெக்ட்ஸ் தே ஆர் சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் வித் டெஃபினட் ஷேப் அண்ட் சைஸ். ஓகே, ஸோ அதுக்கு டெஃபினட் ஷேப் அண்ட் சைஸ் இருக்கும். அதே சமயத்தில் நம்ம அதை ரிஜிட் கன்சிடர் பண்ணியிருக்கிறோம், ஃப்ளூயிடாக கன்சிடர் பண்ணல, ரிஜிடாக கன்சிடர் பண்ணியிருக்கிறோம். ஸோ ரிஜிடாக இருக்கணும்னா என்ன அர்த்தம், அதோட ஷேப் வந்து டிஃபார்ம் ஆகக்கூடாது. ஓகே, எப்போ டிஃபார்ம் ஆகக்கூடாது, நம்ம இந்த ஸ்டடீஸ் ஃபுல்லுத்துலேயும் என்ன பண்ணுறோம், மோஷன் பற்றி தான் we are studying. ஓகே, ஸோ டியூரிங் த எக்ஸிக்யூஷன் ஆஃப் மோஷன் இந்த ஆப்ஜெக்ட்ஸோட ஷேப் டிஃபார்ம் ஆகாமல் இருந்துச்சுன்னா அந்த மாதிரி ஆப்ஜெக்ட்ஸை நம்ம ரிஜிட் ஆப்ஜெக்ட்ஸ்ன்னு சொல்கிறோம். அண்ட் ரிஜிட் ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் நத்திங் பட் சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகிள்ஸ். ஆனால் சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகிள்ஸ் கேன் பி போத் சாலிடாகவும் இருக்கலாம், தே கேன் பி லிக்விடாகவும் இருக்கலாம். ஓகே, ஆனா இந்த சாப்டர்ல நம்ம கன்சிடர் பண்றது ஒன்லி சாலிட், அதுவும் ரிஜிடான சாலிட். ஓகே, ஸோ ரிஜிட்ன்றது இது டெஃபினிஷன். ஸோ நான் இப்போ புக்கில் இருக்கிற ரிஜிட் ஆப்ஜெக்டோட டெஃபினிஷனை ஒரு தடவை ரீட் பண்ணிடுறேன். Ideally, a rigid body is a body with perfectly definite and unchanging shape. Okay, the distance between all particles, all pairs of particles of such body do not change. Okay, so இன்னொரு ஒரு டெஃபினிஷனும் நம்ம இதில் இது பண்ணிக்கலாம், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் என்ன சொன்னேன், ரிஜிட் பாடி இல்லைன்னா ரிஜிட் ஆப்ஜெக்ட் இஸ் நத்திங் பட் சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகல்ஸ். சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகல்ஸ்னா என்ன ஷேப்பில் வேணாலும் இருக்கலாம், பட் தர் ஷேப் வில் பி டெஃபினட். ஓகே, ஸோ இது மாதிரி ஒரு 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 இது வேஸ் மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதில் இட் இஸ் மேட் அப் ஆஃப் சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகல்ஸ். ஓகே, ஸோ இது மாதிரி சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகல்ஸ். The whole object you have to consider it as a system of particles. ஸோ இதை நம்ம ஒரு லூஸ் டெஃபினிஷன்ல எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, இந்த சிங்கிள் பார்ட்டிகிள்ன்றது பூந்தி மாதிரி, நம்மளோட லட்டில் இருக்குல்ல பூந்தி மாதிரி இந்த சிங்கிள் பார்ட்டிகிள். ஓகே, ஸோ இந்த சிங்கிள் பார்ட்டிகிள்லாம் நம்ம ஒரு ஸ்பெரிக்கல் ஷேப்ல ஃபார்ம் பண்ணி வச்சிட்டோம்னா அதை தான் நம்ம லட்டுன்னு சொல்றோம். ஸோ லட்டுன்றது ரிஜிட் ஆப்ஜெக்ட். ஓகே, ஸோ அந்த ரிஜிட் ஆப்ஜெக்ட் டியூரிங் மோஷன் அப்போ என்ன ஆகணும், அதோட ஷேப் சேஞ்ச் ஆகாமல் இருக்கணும். அது மாதிரி இருந்துச்சுன்னா தென் we can call that object as a rigid object. Okay, so இப்போ இந்த சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் இதுக்கு ஒரு பேரையும் எடுத்துக்கிட்டோம்னா, இந்த மாதிரி ஒரு பேரையும் இஃப் யூ கன்சிடர், இதோட இன்டர் அட்டாமிக் டிஸ்டன்ஸ் வந்து சேஞ்ச் ஆகக்கூடாது. சேஞ்ச் ஆகாம இருந்துச்சுன்னா தான் இந்த ஆப்ஜெக்ட் வந்து டிஃபார்ம் ஆகாம இருக்குன்னு அர்த்தம். ஓகே, ஸோ எந்த பேரை எடுத்துக்கிட்டீங்கனாலும் டியூரிங் எக்ஸிக்யூஷன் ஆஃப் மோஷன் இந்த distance between the particles should not change. Okay, so அதுவும் வந்து another definition of rigid object. Okay, இன்னொரு தடவை நான் படிச்சிடுறேன். Ideally, a rigid body is a body with perfectly definite and unchanging shape. The distance between all pairs of particles of such a body do not change. ஓகே, ஸோ எந்த பேர் எடுத்துக்கிட்டீங்கனாலும் டியூரிங் எக்ஸிக்யூஷன் ஆஃப் மோஷன் their distance won't change. ஓகே, ஸோ இதுதான் வந்து டெஃபினிஷன் ஆஃப் ரிஜிட் பாடி. ஓகே, ஸோ இந்த ரிஜிட் பாடியை பற்றி தான் நம்ம படிக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு ரிஜிட் ஆப்ஜெக்ட்டுக்கு என்ன கைண்ட்ஸ் ஆஃப் மோஷன் வந்து பாசிபிள் சொல்லி பார்ப்போம். ஓகே, ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம புக்கில் இருக்கிற ஒரு பிக்சரே எடுத்துக்கலாம். ஸோ நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, டைப்ஸ் ஆஃப் மோஷன் a rigid body, types of motion a rigid body can undergo. Okay, ஸோ அதான் பார்க்க போகிறோம். ஸோ இங்கே நம்ம கன்சிடர் பண்ணியிருக்கிற ரிஜிட் ஆப்ஜெக்ட் வந்து ஒரு சாலிட் பிளாக். ஸோ இந்த சாலிட் பிளாக் இஸ் மேட் அப் ஆஃப் சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகல்ஸ். அதில் நிறைய ஆட்டம்ஸ் வந்து இது மாதிரி அரேஞ்ச் ஆயிருக்கு.
ஓகே, அதே மாதிரி their inter atomic distance வந்து won't change during motion எக்ஸிக்யூட் பண்ணும்போது இதோட inter atomic distance வந்து சேஞ்ச் ஆகாது. ஸோ அந்த மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்துட்டு we are placing it on an inclined plane. இந்த inclined planeல வச்சு we let it to slide. இப்போ இது ஸ்லைட் ஆகி வருது. ஓகே, ஸோ இது ஸ்லைடிங்ன்றதே ஒரு கைண்ட் ஆஃப் மோஷன் தான். ஓகே, ஸோ ஸ்லைடிங் மோஷனை நம்ம அப்போ எப்படி வந்து கேரக்டரைஸ் பண்ண முடியும்? ஸோ இதுல நீங்க எந்த டைம்ல ஏதோ ஒரு ரெண்டு பார்ட்டிக்கல் கன்சிடர் பண்றீங்க. ஓகே, அந்த ரெண்டு பார்ட்டிகளோட வெலாசிட்டி மெஷர் பண்ணீங்கன்னா இது வெலாசிட்டி ஆஃப் பார்ட்டிகல் P2, இது velocity of particle P1. okay, so during execution of sliding motion இந்த ரெண்டு velocity சேமா இருக்கணும். இல்லனா in any kind of motion if you consider any particle அது எல்லாத்தோட velocity சேமா இருந்துச்சுன்னா அந்த ஆப்ஜெக்ட் வந்து is undergoing translation. okay, so translation motion னா அப்ப என்னதுன்னா translation or sliding motion. So translation or sliding motion is a motion in which a rigid object, in which every particle in a rigid object have same velocity. okay, so அதுதான் வந்து definition of translation motion. so other kind of motions இருக்கு in which the velocity of each particle வந்து சேமா இருக்காது. அதனால தான் நம்ம அது மாதிரி ஒரு motion possible. so அதனால நம்ம we are defining translation motion in the following way. okay, so இப்போ நான் அந்த ஸ்டேட்மெண்ட்டை படிச்சிடுறேன். in pure translation motion at any instant of time all particles of the body have the same velocity. இதுதான் வந்து definition of translational motion. ஸோ இப்போ ஒரு பார்ட்டிக்கல் ஒரு வெலாசிட்டி இருக்கிற மாதிரி ஏதாவது ஒரு மோஷன் எக்ஸாம்பிள் இருக்கான்னு பார்த்தா அதுக்கும் இருக்கு. ஓகே, ஸோ நம்ம அதையும் பார்த்துடலாம். ஸோ அடுத்த எக்ஸாம்பிள் we are going to consider ஸோ அதே இன்க்ளைன் பிளேன் தான் நம்ம கன்சிடர் பண்ணியிருக்கிறோம். ஸோ ஆனால் இங்கே என்ன மோஷன் நடக்குதுன்னா இங்கே ரோலிங் நடக்குது. ஸோ we are considering same. இப்போ நம்ம we have a rigid body which is of the shape of a cylinder. okay, so cylinder நம்ம சைடு வைஸாக பார்க்கும்போது it looks like a சர்க்கிள் மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இந்த சிலிண்டரில் இந்த ஒரு பார்ட்லையும் ஒரு பாயிண்ட்லையும் we have atoms. ஓகே, இந்த மாதிரி ஒரு ஆட்டம்ஸ் இருக்கு. ஓகே, இதுதான் வந்து நம்மளோட சென்டர். லெட் மீ மார்க் வித் ப்ளூ. ஸோ இதுதான் நம்மளோட சென்டர். ஸோ சென்டர்ல இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட்டிக்கிளும் ஒரு டிஸ்டன்ஸ்ல இருக்கு. ஓகே, ஸோ இந்த மாதிரி இந்த நம்ம கன்சிடர் பண்ணியிருக்கிற ஆப்ஜெக்ட் வந்து we are letting to roll on this inclined plane. இந்த inclined planeல இது ரோல் ஆகுது. ஸோ ரோல் ஆகும்போது பாருங்களேன், எந்த பார்ட்டிக்கிள் வந்து அந்த பிளெயினை டச் பண்ணிட்டு இருக்கோ அது வந்து மூவ் ஆகாது. ஓகே, ஸோ இந்த மாதிரி பியூர் ரோலிங் மோஷன்ல இந்த பார்ட்டிக்கிள் வந்து மூவ் ஆகாது. அதுவே இந்த பார்ட்டிக்கிள் வந்து சர்டன் வெலாசிட்டியில மூவ் ஆகும். அதே இந்த பார்ட்டிக்கிள் இன்னொரு வெலாசிட்டியில மூவ் ஆகும். ரெண்டு வெலாசிட்டி சேமா இருக்காது. என்ன காரணம்னா இஃப் யூ கன்சிடர் இந்த இதுதான் ஆர்னு வச்சுக்கோங்களேன், இது R1, இது R2, இது R3. ஓகே, ஸோ இந்த பார்ட்டிகிள் சென்டர்ல இருந்து ஒரு பார்ட்டிகிளும் ஒரு டிஸ்டன்ஸ்ல இருக்கு. ஸோ நான் இந்த எக்ஸாஜரேட்டடா வரைகிறேன். ஸோ இதுதான் சென்டர். ஒரு பார்ட்டிகிள் சென்டருக்கு பக்கத்துலேயே இருக்கு, இன்னொரு பார்ட்டிகிள் வந்து ரொம்ப தூரத்துல இருக்கு, இன்னொரு பார்ட்டிகிள் மிட்வேல இருக்கு. ஓகே, ஸோ இது வந்து லெட் மீ மார்க் இட் அஸ் இந்த டிஸ்டன்ஸ் வந்து R2ன்னு வச்சுப்போம். இந்த டிஸ்டன்ஸ் வந்து R1, இது R1. இதுவே இன்னொரு கலர்ல we have. ஸோ இது R3. ஓகே, ஸோ நம்மளுக்கு என்ன தெரியும், R3 is greater than R2 is greater than R1. ஓகே, ஸோ அதே மாதிரி வெலாசிட்டிக்கும் லீனியர் மோஷனுக்கும் ஒரு ரொட்டேஷனல் மோஷனுக்கும் ஆங்குலர் மோஷனுக்கும் ஒரு ரிலேஷன் இருக்கு நம்மளுக்கு. ஸோ V equal to R ஒமேகா. ஓகே, ஸோ அப்போ R இன்க்ரீஸ் ஆக ஒமேகா வந்து கான்ஸ்டன்ட். ஓகே, இதுதான் வந்து ரொட்டேஷனல் வெலாசிட்டி இல்லைன்னா ஆங்குலர் வெலாசிட்டி. இது நம்ம டிரைவ் பண்ணியிருப்போம். ஓகே, V equal to R ஒமேகான்னு நம்ம டிரைவ் பண்ணியிருப்போம்.
ஸோ இது எல் ஈக்குவல் டு ஆர் தீட்டாலேருந்து இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோன்னா வித் ரெஸ்பெக்ட் டு டைம் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், டி தீட்டா பை டிடின்னு கிடைக்கும். ஸோ இந்த டி தீட்டா பை டிடி தான் வந்து ஒமேகா, அந்த டிஎல் பை டிடி தான் வந்து வி. ஓகே, ஸோ வி ஹாவ் அ ஃபார்முலா வி ஈக்குவல் டு ஆர் ஒமேகா. ஓகே, ஸோ இந்த ஆர் ஒமேகான்றது ஆங்குலர் வெலாசிட்டி. ஸோ ஆங்குலர் வெலாசிட்டி வந்து சேம் தான், ஆனால் ரேடியஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகே, ஸோ அப்போ ஒரு பார்ட்டிக்கிளும் ஒரு வெலாசிட்டியில போகும். அப்போ பார்ட்டிக்கிள் R3 வந்து ஹேவ் கிரேட்டர் வெலாசிட்டி. ஓகே, ஸோ இந்த பார்ட்டிக்கிள் ஹேவ் கிரேட்டர் வெலாசிட்டி, இந்த பார்ட்டிக்கிள் ஹேவ் லெஸ் வெலாசிட்டி கம்பேர்ட் டு R3, இந்த பார்ட்டிக்கிள் ஈவன் மோர் லெஸ் வெலாசிட்டியா இருக்கும். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட்ல டிஃப்ரெண்ட் பார்ட்டிகிளுக்கு வந்து டிஃப்ரெண்ட் வெலாசிட்டி இருந்துச்சுன்னா டியூரிங் எக்ஸிகியூஷன் ஆஃப் செர்டன் கைண்ட் ஆஃப் மோஷன், தென் அந்த மோஷனை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா it's not a translational motion. Okay, so it is a kind of motion, we call it as rolling motion. So rolling motion execute ஆகும்போது நம்மளுக்கு என்ன தெரியும், அந்த ரிஜிட் ஆப்ஜெக்ட்ல இருக்கிற பார்ட்டிகிள்ஸ், டிஃப்ரெண்ட் பார்ட்டிகிள்ஸ் ஹேவ் டிஃப்ரெண்ட் வெலாசிட்டி. ஓகே, ஸோ அதுக்கு காரணம் இதுதான், இந்த ஃபார்முலா தான். ஓகே, ஸோ இது பார்ட்டிகிள், இப்போ இதுவே வந்து v3ன்றது வெலாசிட்டி ஆஃப் பார்ட்டிகிள், இந்த பார்ட்டிகிள் 3ன்ற பார்ட்டிகிள் which is r3 times omega. Okay, so இன்னொன்னு v2 இருக்கு which is r2 times omega. நம்மளுக்கு என்ன தெரியும், r3 is greater than r2, therefore obviously v3 is greater than v2. Okay, so அதனால தான் different particle execute different kinds of velocity. அது மாதிரி இருந்துச்சுன்னா அந்த மோஷனை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா we call those kind of motion as rolling or rotational motion சொல்லுவோம். ஓகே, ஸோ இப்போ இன்ஸ்டெட் ஆஃப் இதுல ரொட்டேஷன் மட்டும் கிடையாது, இந்த ஆப்ஜெக்ட் சில நேரம் ஸ்லைட் ஆகிட்டே ரொட்டேட் ஆகலாம். அதாவது இந்த பாயிண்ட் வந்து இந்த பாயிண்ட்டுக்கு ஒரு டிரான்ஸ்லேஷனல் மோஷன் இருந்துட்டு இது வந்து ரொட்டேட் ஆகலாம். அது மாதிரி இருந்துச்சுன்னா இந்த ஆப்ஜெக்ட் எக்ஸிக்யூட் டூ கைண்ட்ஸ் ஆஃப் மோஷன். ஒன்று என்னதுன்னா ரோலிங் மோஷன் அண்ட் அலாங் வித் டிரான்ஸ்லேஷனல் மோஷன். ஓகே, ஸோ அப்போ பியூர் ரோலிங் மோஷன் எப்படி இருக்கும், அதுக்கு என்ன பண்ணணும்னா we have to fix the axis. Okay, ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு ஆக்சிஸை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா then it won't translate, அதால நகர முடியாது, but it can rotate about an axis. ஸோ அதுக்கான எக்ஸாம்பிள் தான் நம்ம we are going to see in the next slide. ஸோ இப்போ நம்ம கன்சிடர் பண்ற போறது பியூர் ரொட்டேஷனல் மோஷன். ஸோ இது நம்ம டே டு டே லைஃப்ல நிறைய தடவை பார்த்துருப்போம். இது நம்மளோட ஃபேன். ஸோ ஃபேனில் அதோட ஒன் ஆஃப் த ஆக்சிஸ் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ இது இன்னொன்று என்னதுன்னா பாட்ரி வீல். நம்மளுக்கு பானை எல்லாம் செய்வாங்கள்ல, அந்த பாட்ரி வீல், அதுலேயும் வந்து அதை ஆக்சிஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ இந்த ஆக்சிஸ் கிரவுண்டில் ஃபிக்ஸ் பண்ணதுனால இந்த ஆப்ஜெக்டால டிரான்ஸ்லேட் ஆக முடியாது. ஓகே, எந்த டைரக்ஷன்லையும் இட் கேனாட் மூவ், டிரான்ஸ்லேட் ஆக முடியாது இதால். பட் அந்த ஆக்சிஸை பொறுத்து இட் கேன் ரொட்டேட், இது மாதிரி ரொட்டேட் ஆகலாம். ஓகே, ஸோ இது வந்து எக்ஸாம்பிள் ஃபார் பியூர் ரொட்டேஷன். ஸோ பியூர் ரொட்டேஷன் அப்போ என்ன ஆகும், இதுதான் சென்டர்னு வச்சுக்கிட்டிங்கன்னா சென்டர்ல இருந்து ஒரு டிஸ்டன்ஸ்ல இருக்கிற பார்ட்டிகிள் வந்து ஒரு வெலாசிட்டியில மூவ் ஆகிட்டு இருக்கும். ஓகே, ஸோ இது வந்து அனதர் எக்ஸாம்பிள் ஆஃப் பியூர் ரொட்டேஷனல் மோஷன். இன்னொரு எக்ஸாம்பிள் என்னதுன்னா நம்மளோட சீலிங் ஃபேன். ஓகே, ஸோ சீலிங் ஃபேன்லையும் ஒன் ஆஃப் த ஆக்சிஸை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். இந்த ஆக்சிஸ் வந்து எந்த டைரக்ஷன்லையும் மூவ் ஆக முடியாது. ஆனால் இந்த ஃபேனோட ஹெட் வந்து இந்த ஆக்சிஸை பொறுத்து இட் வில் ரொட்டேட், இந்த மாதிரி ரொட்டேட் ஆகும். ஸோ இது வந்து another example of pure rotation. Okay, so in rotation of a rigid body about an axis, every particle of the body moves in a circle which lies in a plane perpendicular to the axis and has its center on the axis. Okay, so இதுக்கு வந்து ஒரு டயக்ராம் உங்க புக்ல இருக்கிற டயக்ராமே நான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த ஆப்ஜெக்ட் வந்து ரெகுலர் ஷேப்ல தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது, இட் கேன் பி ஆஃப் எனி ஷேப். ஓகே, ஸோ இதுதான் வந்து அதோட ஆக்சிஸ். இந்த ஜி
லைன் போகுதுல்ல, இதுதான் ஆக்சிஸ். ஸோ இந்த ஆக்சிஸ்ல இதுதான் என்டையர்லி ரிஜிட் ஆப்ஜெக்ட். இந்த ரிஜிட் ஆப்ஜெக்ட்ல வி ஹேவ் டூ பார்ட்டிகல்ஸ். ஓகே, ஸோ இது ரொட்டேஷனல் மோஷன்ல போகும்போது இந்த பார்ட்டிகல் வந்து ரெண்டுமே வந்து ஒரே பிளேன்ல இருக்கணும்னு அவசியம் கிடையாது. தே கேன் பி இன் டிஃப்ரெண்ட் பிளேன், பட் they execute a circular motion along the axis. Okay, so அதே மாதிரி இந்த டிஸ்க் வந்து is always perpendicular to the axis. Okay, so axis இப்படி இருந்துச்சுன்னா டிஸ்க்குக்கும் அந்த ஆக்சிஸ்க்கும் உள்ள ஆங்கிள் வந்து 90 டிகிரியா இருக்கு. ஓகே, ஸோ அது மாதிரி எல்லா இடத்துல எங்க இடத்துல நீங்க பாத்தீங்கன்னாலும் each particle execute a circular motion and the angle between the axis and the disk வந்து it's 90 டிகிரி. அது மாதிரி இருந்துச்சுன்னா இட்ஸ் a pure rotational motion. ஓகே, ஸோ இதுதான் வந்து rotational motion நம்ம சொல்றோம். ஸோ இப்போ இதுல பாத்தீங்கன்னா போத் டாப் அண்ட் பாட்டம் வந்து ஃபிக்ஸ்டு. ஓகே, இந்த ஆக்சிஸ்ல இந்த நம்ம கன்சிடர் பண்ண ஆக்சிஸ்ல போத் டாப் அண்ட் பாட்டம் வந்து ஃபிக்ஸ்டு, பட் த ஆப்ஜெக்ட் கேன் ரொட்டேட் அபவுட் த ஆக்சிஸ். இந்த அபவுட் அந்த ஆக்சிஸை பொறுத்து தே கேன் ரொட்டேட். அதனால தான் இந்த மாதிரி ஒரு சர்க்குலர் பாத் எடுக்குது. ஓகே, ஸோ இந்த பார்ட்டிகல் P1க்கு வந்து வெலாசிட்டி கம்மியா இருக்கும். வெலாசிட்டி ஆஃப் பார்ட்டிகல் P1 வந்து இஸ் லெஸ் தென் வெலாசிட்டி ஆஃப் பார்ட்டிகல் P2. ஏன், என்ன காரணம்? பிகாஸ் சின்ஸ் R2 இஸ் இல்லைன்னா R1 இஸ் லெஸ் தென் R2. ஓகே, ஸோ R2 வந்து பெருசா இருக்கு. ஓகே, R1 கம்பேர் பண்ணும்போது. ஸோ லார்ஜர் த ரேடியஸ் ஹையர் த வெலாசிட்டி. ஓகே, இங்கேயும் இங்க இதை விட இதோட ரேடியஸ் சின்னதா இருக்கிறதுனால it will be rotating at a little less velocity. ஓகே, இதுவே ஒரு ஆப்ஜெக்ட் இந்த ஆக்சிஸ்ல இருந்துச்சுன்னா it won't contain any velocity. ஓகே, ஸோ அப்போ பார்ட்டிகல் P3க்கு வந்து வெலாசிட்டி வந்து 0. பார்ட்டிகல் P3 remains stationary. ஓகே, ஸோ பார்ட்டிகல் P2க்கு தான் ஹை வெலாசிட்டி இருக்கும் கம்பேர் டு P1. அதுவே பார்ட்டிகல் P3 வந்து which is lying on the axis, it won't have any velocity because இந்த axis வந்து மூவ் ஆகல. ஓகே, ஸோ மூவ் ஆகாததுனால ஆக்சிஸ் மூவ் ஆகாததுனால அந்த ஆக்சிஸ்ல இருக்கிற பார்ட்டிகலுக்கும் they won't have any velocity. ஓகே, ஸோ இது வந்து பியூர் ரொட்டேஷன். இட் இஸ் an example of pure rotational motion. ஸோ பியூர் ரொட்டேஷனல் மோஷன்ல axis is fixed. ஓகே, both end of the axis வந்து ஃபிக்ஸ்டா இருக்கும். ஓகே, ஸோ இப்போ இதே ரொட்டேஷன்ல ஒன் ஆஃப் த எண்ட் வந்து லூஸா இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன கைண்ட் ஆஃப் மோஷன் எக்ஸிக்யூட் பண்ணும்? நம்ம இது வரைக்கும் என்ன பார்த்துருக்கோன்றத பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம கன்சிடர் பண்றது பியூர் டிரான்ஸ்லேஷன். ஸோ பியூர் டிரான்ஸ்லேஷனோட டெஃபினேஷன் என்னது? ஈச் அண்ட் எவ்ரி பார்ட்டிகல் இன் அ பிளாக் எக்ஸிக்யூட்டிங் டிரான்ஸ்லேஷன் மோஷன் ஹேவ் சேம் வெலாசிட்டி. அதுதான் வந்து டிரான்ஸ்லேஷன் மோஷனோட டெஃபினேஷன். இப்போ அடுத்தது நம்ம கன்சிடர் பண்ணது சிலிண்டர் விச் இஸ் ரோலிங் ஆன் இன்க்ளைன் பிளேன். இங்க வந்து இந்த சிலிண்டர் இஃப் இட் ஸ்லிப்ஸ்னா ஸ்லைட் ஆகுதுன்னு அர்த்தம். அதாவது ரோல் ஆகிட்டே வந்து ஸ்லைடும் ஆகும். இது மாதிரி இருந்துச்சுன்னா இட் ஹாஸ் போத் டிரான்ஸ்லேஷனல் மோஷனும் இருக்கு பிளஸ் ரொட்டேஷனல் மோஷனும் இருக்கு. இது வந்து பியூர் வந்து ரொட்டேஷனல் மோஷன் கிடையாது. ஏன்னா ஆக்சிஸ் ஃபிக்ஸ்டு கிடையாது, ஆக்சிஸே ஆக்சுவலா மூவ் ஆயிட்டு இருக்கு. ஸோ இது மாதிரி ஆக்சிஸே மூவ் ஆயிடுச்சுன்னா இந்த மோஷன் கண்டெய்ன்ஸ் போத் டிரான்ஸ்லேஷனல் பார்ட் அண்ட் ரொட்டேஷனல் பார்ட். இப்போ என்ன பண்ணிட்டோம்? இந்த ஆக்சிஸை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஸோ இது மாதிரி ஃபிக்ஸ் பண்ணோம்னா வி ஹேவ் எ பியூர் ரொட்டேஷனல் எக்ஸாம்பிள். இதுதான் வந்து நம்ம ஃபேனும் பாட்ரி வீலும் நம்ம கன்சிடர் பண்ணது. ஓகே, ஸோ அதுல எப்படி இருக்கும் ரொட்டேஷனல் பியூர் ரொட்டேஷன்ல ஈச் அண்ட் எவ்ரி பார்ட்டிகளோட வெலாசிட்டி எப்படி இருக்கும், அதுக்கப்புறம் பார்ட்டிகல் ஆன் த ஆக்சிஸ் அதோட வெலாசிட்டி எப்படி இருக்கும்ன்றதெல்லாம் பார்த்தோம். இப்போ அடுத்த கேஸ் என்ன பார்க்க போறோம்னா ப்ரிசிஷனல் மோஷன் பார்க்க போறோம். ஸோ இதோட ஸ்பெல்லிங் வந்து ப்ரிசிஷனல் மோஷன். ப்ரிசிஷனல் மோஷன். ஸோ ப்ரிசிஷனல் மோஷன்ல இதுவும் வந்து ஒரு ஆக்சிஸை பொறுத்து ஒரு ஆப்ஜெக்ட் ரொட்டேட் ஆகும். ஆனா என்னன்னா இந்த ஆக்சிஸ்ல ரெண்டு எண்டும் வந்து ஃபிக்ஸ்டு கிடையாது. ஒரு எண்டு ஃபிக்ஸ்டா இருக்கும், இன்னொரு எண்டு வந்து லூஸா இருக்கும். எக்ஸாம்பிள் வந்து நம்ம டாப். ஓகே, பம்பரும் இருக்குல்ல, அந்த எக்ஸாம்பிள். ஸோ அந்த பிக்சரும் நான் ஆட் பண்ணிடுறேன். ஸோ
So next we are going to see about precessional motion. ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, இது நம்மளோட டாப். ஓகே. ஸோ ஒன் ஆஃப் இதுதான் ஆக்சிஸ். ஸோ இந்த ஆக்சிஸ பொறுத்து இந்த டாப் வந்து இப்படி ரொட்டேட் ஆகும். ஓகே. ஸோ இந்த டாப் வந்து இப்படி ரொட்டேட் ஆகும். ஸோ இந்த ஆக்சிஸ் ஒன் ஆஃப் த பாயிண்ட் ஃபிக்ஸ்டு, இன்னொரு பாயிண்ட் வந்து லூஸ். நம்ம பழைய கேஸ்ல பார்த்தது என்னதுன்னா, ரெண்டுமே ஃபிக்ஸ்டா இருக்கும் போது ரொட்டேட் ஆச்சுன்னா அது வந்து பியூர் ரொட்டேஷனல் மோஷன். இப்போ நம்ம கன்சிடர் பண்றது என்னதுன்னா, ஒன் ஆஃப் த ஆக்சிஸ் வந்து ஃபிக்ஸ்டு, அனதர் எண்ட் ஆஃப் த ஆக்சிஸ் வந்து ஃப்ரீயா இருக்கு. ஓகே. ஸோ இப்போ இந்த ஆப்ஜெக்ட் ரொட்டேட் ஆச்சுன்னா என்ன ஆகும், இது இந்த ஆக்சிஸை பொறுத்து ஸ்பின் ஆகிட்டு இந்த ஆக்சிஸும் வந்து ரொட்டேட் ஆகும். இது மாதிரி ரொட்டேட் ஆகும். Okay, so when the axis and the object both execute a rotational motion, அந்த மாதிரி மோஷன் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ப்ரிசிஷனல் மோஷன் சொல்லுவோம். ஓகே. ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் என்னதுன்னா, நம்மளோட டேபிள் ஃபேன் வித் ஆசிலேஷன். ஓகே. ஸோ நம்ம டேபிள் ஃபேன் பார்த்தீங்கன்னா, இது இந்த ஆக்சிஸை பொறுத்து நம்மளோட ஃபேன் விங்ஸ் வந்து ரொட்டேட் ஆகிட்டு இருக்கும். ஓகே. அதே சமயத்தில் இந்த ஹோல் சிஸ்டமும் வந்து இப்படி ஆசிலேட் ஆகும், பேக் அண்ட் ஃபோர்த்து இப்படி ஆசிலேட் ஆகும். ஓகே. ஸோ இது வந்து இட்ஸ் நாட் பியூர் ரொட்டேஷனல் மோஷன், இட் ஹாஸ் another form. Excuse me, or I'm sure. ஸோ இந்த கைண்ட் ஆஃப் மோஷனை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ப்ரிசிஷனல் மோஷன் சொல்லுவோம். ஓகே. ஸோ இது வந்து ப்ரிசிஷனல் மோஷன். ஸோ ப்ரிசிஷனல் மோஷனில் எப்படி இருக்கும், நம்மளோட ஆப்ஜெக்ட் வந்து ஒரு ஆக்சிஸை பொறுத்து ரொட்டேட் ஆகும், அந்த ஆக்சிஸே வந்து ஒரு பாயிண்ட்டை பொறுத்து ரொட்டேட் ஆகும். ஓகே. ஸோ இதை வந்து ஆக்சுவலாக இன்னொரு வேர்டில் சொல்லுவாங்க, இதுக்கு பிவோட் பாயிண்ட். ஓகே. பிவோட்னா ஃபிக்ஸ்டு பாயிண்ட்னு அர்த்தம், பிவோட் பாயிண்ட். ஸோ இந்த பிவோட் பாயிண்ட்டை பொறுத்து இந்த ஆக்சிஸே வந்து ரொட்டேட் ஆகும். அதுதான் இந்த கோன் மாதிரி காமிச்சிருக்கிறாங்க உங்களுக்கு டயக்ராம்ல. ஓகே. இந்த ஆக்சிஸ் வந்து இந்த இதுல இப்படி ரொட்டேட் ஆகும், அதே சமயத்துல இந்த ஆப்ஜெக்ட் வந்து இதுல இப்படி ஸ்பின் ஆயிட்டு. ஓகே. ஸோ ஸ்பின் ஆயிட்டே ரொட்டேட் ஆகும். அனதர் எக்ஸாம்பிள் வந்து நம்ம இதுதான் சன்னு, நம்மளோட மூன் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த மூன் வந்து இல்லைன்னா எர்த் எடுத்து, ஓகே, எர்த் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஸோ இந்த எர்த்து அதை பொறுத்து ஸ்பின் ஆகும், அதோட ஆக்சிஸை பொறுத்து ஸ்பின் ஆகும், அதே சமயத்தில் சன்னை வந்து ரொட்டேட் பண்ணிட்டு வரும். ஓகே. ஸோ இதுவும் வந்து எக்ஸாம்பிள் ஆஃப் ப்ரிசிஷனல் மோஷன் தான். ஓகே. So these are the different kinds of motion a rigid body can execute. Okay. So என்னென்ன மோஷன் நம்ம பார்த்துருக்கோம், ஒரு பிரீஃப் ரீகேப் மாதிரி பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் பார்த்தது பியூர் டிரான்ஸ்லேஷனல் மோஷன், நெக்ஸ்ட் வந்து டிரான்ஸ்லேஷனல் மோஷன் அண்ட் ரோலிங், அதுக்கப்புறம் பியூர் ரொட்டேஷனல் மோஷன், அதுக்கப்புறம் இது என்னது நம்மளோட ப்ரிசிஷனல் மோஷன். ஓகே. ஸோ ஜென்ரலா ஒரு ரிஜிட் ஆப்ஜெக்ட் வந்து இதை வந்து அதோட மோஷனை எப்படி டிஸ்கிரைப் பண்ணலாம். ஓகே. ஸோ இந்த ஃபைனல் டிராயிங்ல பார்த்து, ஸோ இப்போ வந்து பியூர் டிரான்ஸ்லேஷன் எப்படி இருக்கும்னா, இப்போ இவங்க இந்த வாஸை தான் வந்து எக்ஸாம்பிள் எடுத்திருக்கிறாங்க, பூஜா இருக்குல்ல அது. ஓகே. ஸோ இந்த மாதிரி வாஸ் இருக்கு, இதை வந்து நம்ம ஏர்ல தூக்கி போடுறோம். இப்போ தூக்கி போடும் போது இதோட ஓரியன்டேஷன் மாறாம இது வந்து ஒரு ஒரு பேரபோலிக் பாத் எடுத்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். தென் இட் எக்ஸிக்யூட்ஸ் அ டிரான்ஸ்லேஷனல் மோஷன், பியூர் டிரான்ஸ்லேஷனல் மோஷன் எடுத்திருக்குன்னு அர்த்தம். ஓகே. ஸோ அப்போ இதுக்கு நீங்க ஒரு ஆக்சிஸ் வரைஞ்சிட்டு, இதுக்கு ஒரு ஆக்சிஸ் வரைஞ்சிட்டு, அந்த ஆக்சிஸ் வந்து அதோட ஓரியன்டேஷன் சேஞ்ச் ஆகாம இருக்கு. ஓகே. வித் ரெஸ்பெக்ட் டு நம்மளோட வெலாசிட்டி வெக்டர். வெலாசிட்டி வெக்டர் எப்பயுமே நம்மளோட ட்ரெஜெக்டரிக்கு டேஞ்சென்ஷியலா இருக்கும் இப்படி. ஓகே. ஸோ டேஞ்சென்ஷியல்னா இது ஒரு பாயிண்ட்டை மட்டும் டச் பண்ணிட்டு போகணும், அதுக்கு பேர் தான் டேஞ்சென்ஷியல்.
ஸோ வெலாசிட்டி வெக்டர் நம்மளுக்கு எப்பயுமே டேஞ்சென்ஷியலாக இருக்கும். இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து ஒரு ரெஃபரன்ஸ் ஆக்சிஸ் வச்சுக்கிறோம். ஓகே, ஸோ இது ரெண்டுத்துக்கும் உள்ள ஆங்கிள் 90 டிகிரி தான் இருக்கணும்னு கிடையாது, என்ன ஆங்கிள்னாலும் இருக்கலாம். அந்த ஆங்கிள் வந்து நம்ம ஆல்ஃபான்னு ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஸோ டியூரிங் த என்டையர் டிராவல், டியூரிங் த என்டையர் எக்ஸிகியூஷன் ஆஃப் மோஷன், இந்த ஆங்கிள் வந்து சேஞ்ச் ஆகாம இருந்துச்சுன்னா, இந்த ஆங்கிள் சேஞ்ச் ஆகாம இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், தென் இட் எக்ஸிக்யூட்ஸ் அ பியூர் டிரான்ஸ்லேஷனல் மோஷன். ஓகே, இது வந்து பியூர் டிரான்ஸ்லேஷனல் மோஷனை எக்ஸிக்யூட் பண்ணியிருக்குன்னு அர்த்தம். இதுவே டியூரிங் த மோஷன் இந்த 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 ஆங்கிள் வந்து இப்போ சேஞ்ச் ஆகிட்டே இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், தென் இட் எக்ஸிக்யூட்ஸ் டிரான்ஸ்லேஷனல் அண்ட் ரொட்டேஷனல் மோஷன். அதாவது இந்த வாஸ்ப் வந்து இப்படி டைரக்டா அதோட ஷேப் மாறாம அது வந்து ஒரு டைம்லயும் அதோட ஷேப் வந்து இப்படியே மாறி மாறி வந்துட்டு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, தென் நம்ம என்ன சொல்லலாம், அதை இட் எக்ஸிக்யூட். ஸோ இது மாதிரி அதோட டைரக்ஷன் வந்து மாறிக்கிட்டே இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இட் எக்ஸிக்யூட்ஸ் டிரான்ஸ்லேஷனல் ஆஸ் வெல் அஸ் ரொட்டேஷனல் மோஷன். ஓகே, இது மாதிரி இங்க இருக்குதுல்ல இந்த எக்ஸாம்பிள். ஓகே, ஸோ இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இது வந்து இந்த இந்த ஓரியன்டேஷன்ல இருக்கு. ஸோ இது போகும்போது இதோட ஓரியன்டேஷன் இப்போ சேஞ்ச் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இப்போ இன்னும் போகும்போது இது இப்போ இந்த டைரக்ஷன்ல சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ இட் இஸ் டிரான்ஸ்லேட்டிங், இது மாதிரி டிரான்ஸ்லேட்டும் ஆகுது, அதே சமயத்தில் ஒரு ஆக்சிஸை பொறுத்து இட் இஸ் ரொட்டேட்டிங், இது மாதிரி ரொட்டேட்டும் ஆகுது. ஓகே, ஸோ இது வந்து எக்ஸாம்பிள் ஆஃப் டிரான்ஸ்லேஷனல் அண்ட் ரொட்டேஷனல் மோஷன். ஸோ இதுதான் வந்து பாசிபிள் மோஷன் ரிஜிட் பாடி கேன் எக்ஸிக்யூட். ஓகே, ஸோ ஒரு இது எல்லாத்தையும் வந்து வி கேன் ரீகேப் இன் அ சிங்கிள் சென்டென்ஸ். இந்த சென்டென்ஸை படிச்சிடுறேன், உங்க புக்ல இருக்கு. ஓகே, ஸோ த மோஷன் ஆஃப் a rigid body which is not pivoted. ஓகே, ஸோ இந்த 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 ரிஜிட் பாடி வந்து ஒரு ஃபிக்ஸ்டா ஒரு பாயிண்ட்ல ஃபிக்ஸ்ட் ஆகாம இருந்துச்சுன்னா, தென் some in pivoted or fixed in some way, it is either pure translation or combination of translation and rotation. இது ஃபிக்ஸ் ஆகாம இருந்துச்சுன்னா either it can be a pure translation or combination of translation and rotation இருக்கலாம். ஓகே, இதுவே வந்து அது வந்து ஃபிக்ஸ்டு ஆக்சிஸா இருந்துச்சுன்னா it can execute only rotational motion. Okay, so when the axis is fixed, it can have only rotational motion. Okay, இதுதான் வந்து rigid objectsல different kinds of motion, different types of motion. So next நம்ம இந்த rigid object how we are going to tackle. Okay, so இதை வந்து இந்த extended object நம்ம எப்படி வந்து நம்மளோட பழைய நியூட்டன்ஸ் ஈக்குவேஷனுக்குள்ள கொண்டு வரது. ஸோ அதை பார்க்கறதுக்கு முன்னாடி we have to know about something called center of mass. center of massன்ற ஒரு கான்செப்ட் நம்ம தெரிஞ்சிருக்கணும். ஸோ இப்போ நம்ம படிக்க போறது என்னதுன்னா சென்டர் ஆஃப் மாஸ். ஸோ சென்டர் ஆஃப் மாஸ்ன்றது என்னதுன்னா, ஈவன் தோ இஃப் யூ ஹேவ் அன் எக்ஸ்டெண்டட் ஆப்ஜெக்ட், இது மாதிரி எக்ஸ்டெண்டட் ஆப்ஜெக்ட் இருந்துச்சுன்னா, ஸோ நம்ம என்ன சொன்னோம், இந்த எக்ஸ்டெண்டட் ஆப்ஜெக்ட் இஸ் மேட் அப் ஆஃப் பார்ட்டிகிள்ஸ். ஸோ இதுதான் நம்மளோட எக்ஸ்டெண்டட் ஆப்ஜெக்ட். இது மாதிரி இர்ரெகுலர் ஷேப்ல இருக்கலாம். ஸோ தே ஆர் மேட் அப் ஆஃப் பார்ட்டிகிள்ஸ். இது மாதிரி டிஃப்ரெண்ட் பார்ட்டிகிள்ஸ் இருக்கலாம். ஸோ ஒரு பார்ட்டிகிளுக்கும் கேன் ஹேவ் டிஃப்ரெண்ட் மாஸ் இருக்கலாம். ஓகே, இதுங்களுக்கு எல்லாத்துக்கும் டிஃப்ரெண்ட் மாஸ் இருக்கலாம். ஸோ இது வந்து பார்ட்டிகிள் 1, அதோட மாஸ் m1. இது வந்து பார்ட்டிகிள் 2, அதோட மாஸ் m2. ஸோ இது வந்து பார்ட்டிகிள் 3, மாஸ் m3. ஸோ இது பார்ட்டிகிள் 4, மாஸ் m4. ஓகே, ஸோ இது மாதிரி ஒரு பார்ட்டிகிளுக்கும் ஒரு மாஸ் இருக்கு. ஆனா இந்த ஹோல் ரிஜிட் ஆப்ஜெக்டே வந்து மூவ் ஆயிட்டு இருக்கு. ஓகே, ஸோ அப்போ இந்த ஒரு பார்ட்டிகிளுக்கும் நம்ம we have to find the force acting on it. F1 equal to m1 a1, F2 equal to m2 a2. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஜெக்ட்ல பார்த்தீங்கன்னா அவகாட்ரோ நம்பர் ஆஃப் பார்ட்டிகிள்ஸ் இருக்கும். ஓகே, 6.023 into 10 power 23. ஓகே, 23 நம்பர் ஆஃப் பார்ட்டிகிள்ஸ் இருக்கும் பெர் மோல். ஒரு இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து ஒரு எக்ஸ்டெண்டட் ஆப்ஜெக்ட்டுக்கு தெர் ஆர் சோ மெனி நம்பர் ஆஃப் பார்ட்டிகிள்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ அப்போ எத்தனை ஃபோர்ஸ் நம்ம எழுத வேண்டியது இருக்கும் பாருங்க. அந்த ஃபோர்ஸ் எல்லாத்தையும் நம்ம we have to add.
ஸோ நெட் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஆப்ஜெக்ட் மேலே ஆக்ட் ஆகிட்டு இருக்க நெட் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு we have to add all their forces F1, F2, F3 etc. up to Fn வரைக்கும். ஸோ இந்த என்னன்றது இட் ஹாஸ் அன் ஆர்டர், என்னோட ஆர்டர் என்னன்னா 10^23 இருக்கும். ஸோ இவ்வளோ நம்பர்ஸையும் நம்ம கண்டுபிடிச்சி அதை ஆட் பண்ணி நம்ம இதை இந்த ஆப்ஜெக்டோட இந்த ஆப்ஜெக்ட் மேல ஆக்ட் ஆகிட்டு இருக்க ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கிறது இது வந்து ஒரு இம்பாசிபிள். ஓகே, ஸோ அதுக்கு என்ன பண்ணிடலாம்னா நம்ம என்ன கன்சிடர் பண்ணலாம்னா இந்த ஆப்ஜெக்ட்ல ஏதோ ஒரு ஸ்பெஷல் பாயிண்ட் இருக்கு. அதை வந்து நான் ப்ளூ கலர்ல வரையிறேன். ஸோ ஏதோ ஒரு ஸ்பெஷல் பாயிண்ட் இருக்கு. அந்த பாயிண்ட் நம்மளுக்கு என்னன்னு தெரியாது. ஆனா இந்த பார்ட்டிகிள் ஒன்னும் அதோட மாஸ் எல்லாமே இந்த இடத்துல கான்சென்ட்ரேட் ஆன மாதிரி இருக்கு. ஓகே, ஸோ ஒரு பார்ட்டிகிளோட மாஸும் இந்த பாயிண்ட்ல வந்து கான்சென்ட்ரேட் ஆயிருக்கு. ஸோ அப்போ என்னன்னா இந்த ஒரு பார்ட்டிகிள் வந்து நம்ம தனித்தனியா கண்டுபிடிக்கிறதுக்கு பதிலா இஃப் வி நோ திஸ் பார்ட்டிகிள் அண்ட் அட் இட்ஸ் ட்ரெஜெக்டரி வி கேன் ரைட் அ சிங்கிள் ஈக்குவேஷன். அது மேல ஆக்ட் ஆகிட்டு இருக்க எஃப் நெட் வந்து எழுதிடலாம். ஓகே, ஸோ இந்த ஸ்பெஷல் பாயிண்ட்டை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா சென்டர் ஆஃப் மாஸ்ன்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ அது ஒரு ஆப்ஜெக்டோட ஜாமெண்ட்ரியை பொறுத்து மாறும். ஓகே, ஸோ ஒரு ஆப்ஜெக்டோட ஷேப்பை பொறுத்து அந்த பாயிண்ட் வந்து எங்க வேணாலும் இருக்கலாம். we have to find. ஸோ அதுதான் இப்போ சென்டர் ஆஃப் மாஸ்ன்றது என்னதுன்னா இட் இஸ் அ பாயிண்ட் ஆன் அன் ஆப்ஜெக்ட் upon which the force of the mass of each particle seems to be concentrated at that point. ஓகே, ஸோ அதுதான் வந்து டெஃபினேஷன் ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ். ஸோ சென்டர் ஆஃப் மாஸ்ன்ற கான்செப்ட் எதுக்கு இன்ட்ரடியூஸ் பண்றாங்கன்றது புரியுதா? ஸோ இங்க நம்ம வந்து எல்லாத்தையும் வந்து சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகல்ஸாவே கன்சிடர் பண்ணோம்னா நெட் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு பார்ட்டிகிள் மேலே என்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிட்டு இருக்கு, எந்த டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு we have to make a vector sum. ஸோ அதுல ஸோ இப்போ ஒரு சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகிள்ஸ்ல லார்ஜ் நம்பர் ஆஃப் பார்ட்டிகிள்ஸ் இருக்கும். ஸோ லார்ஜ் நம்பர் ஆஃப் ஃபோர்ஸஸ் இருக்கும். அது எல்லாத்தையும் நம்ம இது வெக்டர் சம் கண்டுபிடிக்கிறது வந்து இம்பாசிபிள். ஸோ அதுக்கு என்ன ஒரு ட்ரிக்னா நம்ம இந்த ஒரு பார்ட்டிகிளும் மாசும் ஏதோ ஒரு ஸ்பெஷல் பாயிண்ட்ல வந்து கான்சென்ட்ரேட் ஆயிருக்கு. ஸோ அந்த பாயிண்ட் மேல தான் வந்து நம்மளோட ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதுன்றது மாதிரி இருந்துச்சுன்னா தென் இட் வில் பி ஈஸி ஃபார் அஸ் டு டூ த கால்குலேஷன். நியூட்டன்ஸ் ஈக்குவேஷன் யூஸ் பண்றது ஈஸியா இருக்கும். ஓகே, ஸோ அந்த மாதிரியான ஸ்பெஷல் பாயிண்ட்டை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா சென்டர் ஆஃப் மாஸ்ன்னு சொல்றோம். சென்டர் ஆஃப் கிராவிட்டி வேற, சென்டர் ஆஃப் மாஸ் வேற, ரெண்டுத்தையும் குழப்பிக்க கூடாது. ஓகே, ஸோ இப்போ சென்டர் ஆஃப் மாஸை கண்டுபிடிக்கிறதுக்கு லெட்ஸ் ஸ்டார்ட் வித் டூ பார்ட்டிகிள் சிஸ்டம். ஸோ நம்ம இப்போ we are going to consider two particle system. இது மாதிரி ரெண்டு பார்ட்டிகிளும் ஒரே லைன்ல தே ஆர் லிவிங். இது மாதிரி ரெண்டு பார்ட்டிகிள் தே ஆர் லிவிங் இன் அ சேம் லைன். ஸோ இதுதான் வந்து பார்ட்டிகிள் P1, அதோட மாஸ் வந்து M1. இன்னொரு பார்ட்டிகிள் வந்து இட் இஸ் M2. ஸோ நம்மளுக்கு M1 வந்து இட் இஸ் அட் அ டிஸ்டன்ஸ் x1 ஃப்ரம் த ஆரிஜின். இதுதான் வந்து நம்மளோட ஆக்சிஸ். ஸோ 0. ஸோ இது எவ்வளோ தூரத்தில் இருக்குன்னா x1 டிஸ்டன்ஸில் இருக்கு. ஸோ அடுத்த பார்ட்டிகிள் M2 வந்து இட் இஸ் அட் ஏ டிஸ்டன்ஸ் x2. ஓகே, ஸோ நம்ம we are interested to find the center of mass. சென்டர் ஆஃப் மாஸ் வந்து எப்பயுமே இந்த ரெண்டு பார்ட்டிகிளுக்கு நடுவில் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஓகே, ஸோ நம்ம ஏதோ ஒரு பாயிண்ட் கன்சிடர் பண்றோம். இந்த பாயிண்ட்ல தான் இந்த ரெண்டு மாஸும் ஆக்ட் ஆகுற மாதிரி நம்மளுக்கு we have to find this point. இந்த பாயிண்ட் எவ்வளோ டிஸ்டன்ஸ்ல இருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அந்த டிஸ்டன்ஸை நான் வந்து கேபிட்டல் எக்ஸ்ன்னு போடுறேன். இது என்னன்னு நம்மளுக்கு தெரியாது. we are going to find out. இதை இப்போதான் கண்டுபிடிக்க போறோம். ஓகே, ஆனா நம்மளுக்கு தெரிஞ்சது என்னதுன்னா x1ம் x2ம் எவ்வளோன்னு தெரியும். அதாவது ஆரிஜின்ல இருந்து பார்ட்டிகிள் P1 எவ்வளவு தூரத்துல இருக்கு ஆஃப் மாஸ் M1, இன்னொன்னு ஆரிஜின்ல இருந்து பார்ட்டிகிள் P2 ஆஃப் மாஸ் M2 எங்க இருக்குன்னு தெரியும். ஸோ we are interested to find the இது என்னது the special point which is the center of mass. ஓகே, ஸோ அதை கண்டுபிடிக்கிறதுக்கு வாட் we are going to do, நம்ம ஆவரேஜ் தான் எடுக்க போறோம். ஸோ ஆவரேஜ் எடுக்கிறது எக்ஸ்ன்றது தான் அந்த பாயிண்ட். ஸோ அந்த சென்டர் ஆஃப் மாஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு how we are going to take ஆவரேஜ்னா நம்மளுக்கு மாஸை வந்து வே பண்ணி we are going to take average. யூஸ்வலா இப்போ
ரெண்டு டிஸ்டன்ஸ் இருக்கு, x1 x2 இருக்கு. இதுக்கு ஆவரேஜ் கண்டுபிடிக்கிறதுன்னா நீங்க எப்படி கண்டுபிடிப்பீங்க? x1 plus x2 divided by 2ன்னு போட்டுருவீங்க. ஓகே, ஸோ இதுவே 3 நம்பர்ஸ் இருந்துச்சுன்னா x1 plus x2 plus x3 whole divided by 3. இங்க சேமா அதே மாதிரி இந்த ஒரு பாயிண்ட்டுக்கும் இங்க மாஸ் அட்டாச் ஆயிருக்கு. ஓகே, ஸோ நம்ம அந்த மாஸையும் அந்த டிஸ்டன்ஸோட மல்டிப்ளை பண்ணிடணும். ஸோ m1 x1 plus m2 x2 divided by நம்மளுக்கு m1 plus m2. ஓகே, ஸோ இதுதான் வந்து நம்ம அந்த சென்டர் ஆஃப் மாஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. ஓகே, ஸோ இது வந்து ஒரு ஆவரேஜ் மாதிரி தான். ஸோ இதுக்கு பேர் வெயிட்டட் ஆவரேஜ்னு சொல்லுவாங்க, ஹையர் ஸ்டடீஸ்ல படிப்பீங்க நீங்க. ஓகே, ஸோ இதுக்கு பேர் மாஸ் வெயிட்டட் ஆவரேஜ். அதாவது மாஸை மல்டிப்ளை பண்ணி ஒரு ஆவரேஜ் கண்டுபிடிச்சோம்னா அதுக்கு பேர் மாஸ் வெயிட்டட் ஆவரேஜ். ஸோ இப்போ சப்போஸ் இஃப் ரெண்டு பார்ட்டிகளுக்கும் ஒரே மாஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ரெண்டுத்தோட மாஸுமே வந்து m தான். அப்போ நம்மளோட இது என்னவாயிடும்? நம்மளோட சென்டர் ஆஃப் மாஸ் எங்க இருக்கும்? ஸோ x ஈக்குவல் டு அந்த ஃபார்முலால we have to put m1 m2க்கு வந்து mன்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகே, ஸோ அப்போ நீங்க பார்த்தீங்கன்னா m1க்கும் mன்னு போடலாம், mx1 plus m2க்கும் mன்னு போடலாம், x2 divided by m plus m. ஓகே, therefore இதுல இருந்து m காமனா எடுத்தோம்னா m into x1 plus x2 divided by இது m plus m 2m. okay, so இந்த m போயிடும். therefore we have x equal to x1 plus x2 divided by 2. so இது என்னது? if both the masses are same, then the point வந்து exactly the middle point of the two masses. okay, இந்த ரெண்டு பார்ட்டிகிள் கூட எக்ஸாக்ட் சென்டர்ல இருக்கும். ஆனா இதுவே வந்து நம்மளுக்கு இந்த மாசஸ் ஏதாவது ஒன்று அதிகமாயிடுச்சுன்னா then the particle, then the point will shift on either side. எப்படி வேணாலும் ஷிஃப்ட் ஆயிக்கும். ஓகே, ஸோ நம்ம இங்க கண்டுபிடிக்கிறது என்னதுன்னா பொசிஷன் தான் கண்டுபிடிக்கிறோம். ஸோ இஃப் இந்த ரெண்டு மாஸ் சேமா இருந்துச்சுன்னா then the center of mass வந்து it's the geometric center of the two particle. ஓகே, ஸோ இது எப்பயுமே ஜாமெட்ரிக் சென்டர்ல தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ இப்போ நம்ம என்ன கன்சிடர் பண்ணியிருக்கிறோம்னா two masses in a straight line. இப்போ அடுத்தது நம்ம என்ன கன்சிடர் பண்ண போறோம்னா we are going to consider three masses. ஓகே, அது வந்து ஸ்ட்ரெயிட் லைன்ல இல்லாத மாதிரி we are going to consider. ஸோ அதுக்கு வந்து let me use a coordinate system. ஸோ இது மாதிரி இப்போ 3 மாசஸ் இருக்கு. ஓகே, ஸோ இதுல 2 மாஸ் வந்து ஸ்ட்ரெயிட் லைன்ல இருக்கு, ஒரு மாஸ் வந்து அதாவது ஒரு பார்ட்டிகிள் வந்து இந்த ஸ்ட்ரெயிட் லைன்ல இல்லாம வெளியே போயிடுச்சு. ஓகே, ஸோ அப்போ we have to consider both the x and y coordinate. ஸோ இது வந்து m1, இது m2, இது m2ன்னு வச்சுப்போம், இது m2, இது m3. ஓகே, ஸோ m1 ஓட கோஆர்டினேட் என்னது? x1, y1. இதுதான் x1, இதுதான் y1. ஓகே, m2 ஓட கோஆர்டினேட் வந்து x2, y2. ஓகே, இது வந்து ஆக்சுவலா பேரலல் லைனா இருக்கணும், x ஆக்சிஸ்க்கு பேரலலா இருக்கணும். நான் வரையும் போது கொஞ்சம் இதுவா க்ரூக்கடா இருக்கு, இது மாதிரி இருக்கக்கூடாது. ஓகே, ஸ்ட்ரெயிட் பர்பெண்டிகுலர், இட் ஷுட் கட் த y ஆக்சிஸ். ஸோ இந்த கட் பண்ற பாயிண்ட் தான் y கோஆர்டினேட், எக்ஸை கட் பண்ற எக்ஸ் ஆக்சிஸ்ல கட் பண்ற பாயிண்ட் தான் வந்து எக்ஸ் கோஆர்டினேட். ஸோ m2க்கு கோஆர்டினேட் தெரிஞ்சிருச்சு. ஸோ அதோட கோஆர்டினேட் என்னது? x2, y2. ஸோ அதே மாதிரி இதுக்கு x3, y3 கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இதுதான் வந்து x3, y3 வந்து சேமா இருக்கும். ஓகே, இது y3. ஸோ இப்போ நம்மளுக்கு we have 3 particles. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போறோம்னா we have to solve for both the center point for இந்த இதுக்கு ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிற சென்டர் பாயிண்ட், அதுக்கப்புறம் இந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிற பாயிண்ட். அந்த பாயிண்ட் என்னன்னு கண்டுபிடிக்கணும். சென்டர் தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஓகே, நான் தெரியாம சென்டர் பாயிண்ட்னு சொல்லிட்டேன். ஸோ இந்த ரெண்டு மாசஸ்க்கும் இடையில இருக்கிற பாயிண்ட், அதுக்கப்புறம் இந்த ரெண்டு மாசஸ், அதுக்கப்புறம் இதை சேர்த்து அதோட பாயிண்ட். ஸோ அப்போ இந்த 3 பார்ட்டிகளும் வந்து அந்த பாயிண்ட்ல தான் ஆக்ட் ஆகுற மாதிரி we can find. ஓகே, அதுதான் வந்து சென்டர் ஆஃப் மாஸ் ஆஃப் திஸ் சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகிள். நம்ம இங்க 3 பார்ட்டிகிள் எடுத்திருக்கோம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் we are going to find the x
காம்பனண்ட் ஆஃப் த சென்டர் ஆஃப் மாஸ். ஸோ இதுக்கு என்ன பண்ணணும்? ஸோ m1 x1 plus m2 x2 plus m3 x3 whole divided by m1 plus m2 plus m3. Okay, so this gives the horizontal component. So நம்மளுக்கு இந்த பாயிண்ட் ஏதோ ஒரு பாயிண்டோட ஹரிசாண்டல் காம்பனன்ட் கிடைச்சிருச்சு. இப்போ we have to find the vertical component y என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ அந்த இது கண்டுபிடிக்கிறதுக்கு y equal to என்ன பண்ணணும்? instead of x we have to use y. So m1 y1 plus m2 y2 plus m3 y3 whole divided by m1 plus m2 plus m3. Okay, ஸோ நம்ம முன்னாடி சிங்கிள் லைனில் யூஸ் பண்ண ஃபார்முலாவே தான் we are using, but we are using for two components. ஓகே, இப்போ தேர்ட் காம்பனண்ட் வந்துருச்சுன்னா 3-dimensional ஸ்பேஸில் இசட்டுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? m1 z1 plus m2 z2 plus m3 z3 whole divided by m1 plus m2 plus m3. இது எல்லாத்தையும் கண்டுபிடிச்சோம்னா we can get the three components. ஓகே, நம்ம இப்போ கன்சிடர் பண்ணது வந்து ஒன்லி 2 component சிஸ்டம் தான் கன்சிடர் பண்ணியிருக்கிறோம். அதனால இதை நான் கிளியர் பண்ணிடுறேன். ஜஸ்ட் ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் இது எப்படி கண்டுபிடிக்கணுன்றதுக்காக சொன்னேன். இது நம்ம இப்போ ஒன்லி we are considering 2 component. ஆக்சுவலாக என்னன்னா we are considering a plane. ஒரு பிளேன் கன்சிடர் பண்ணிட்டு இந்த பிளேன்ல இந்த பாயிண்ட் எங்க இருக்கும், அதாவது இந்த 3 மாஸும் வந்து இந்த பாயிண்ட்ல ஆக்ட் ஆகுற மாதிரி. ஓகே, ஸோ இஃப் யூ ஹேவ் 3 மாசஸ், ஓகே, இதுங்க வந்து இது மாதிரி அட்டாச் ஆகிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 3 மாசஸை ஏதோ ஒரு பாயிண்ட்ல வச்சு நீங்க தூக்கலாம். உங்க விரல்ல தூக்குனீங்கன்னா தென் இட் வில் பி பேலன்ஸ். ஓகே, அந்த பாயிண்ட் தான் எந்த பாயிண்ட்னு கண்டுபிடிக்கிறோம். ஓகே, ஸோ அது கண்டுபிடிக்கிறதுக்கு we have to find the x பாயிண்ட். ஸோ இது எக்ஸ் இந்த வேல்யூ, அதுக்கப்புறம் ஒய் இந்த வேல்யூ. ஓகே, ஸோ இதுதான் வந்து எக்ஸ், கேபிட்டல் எக்ஸ், இது கேபிட்டல் ஒய். ஓகே, ஸோ ஹரிசாண்டல் காம்பனண்டோட வேல்யூ, வெர்டிக்கல் காம்பனண்டோட வேல்யூ, இது ரெண்டுத்தையும் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலால we can find. ஸோ சிமிலரா இதுவும் நம்ம we can understand if m1 equal to m2 equal to m3 equal to m. அதாவது 3 மாசமே சேமா இருந்துச்சுன்னா தென் நம்மளுக்கு x என்ன ஆயிடும்? m times x1 plus x2 plus x3 whole divided by m1 plus m2 m3 எல்லாத்தையும் ஆட் பண்ணா 3m கிடைக்கும். ஸோ இதுவும் போயிடுச்சுன்னா x1 plus x2 plus x3 whole divided by 3. Similarly y-க்கும் வந்து y1 plus y2 plus y3 whole divided by 3ன்னு வரும். ஓகே, ஸோ அப்போ இந்த 3 பார்ட்டிக்கிள்க்கும் அதோட சென்டர் ஆஃப் மாஸ் எங்க இருக்குதுன்னா அதோட சென்ட்ராய்டில் இருக்கு. ஸோ சென்ட்ராய்டு எப்படி கண்டுபிடிக்கிறது? இதுல இருந்து மிடில்ல இருந்து போடணும். இதோட மிடில். ஓகே, ஸோ இது 3 இதுவாகிற இன்டர்செக்ட் ஆகிற இடம் தான் வந்து சென்ட்ராய்டு. ஓகே, ஸோ இதோட இந்த ஆப்ஜெக்டோட சென்ட்ராய்டில் இருக்கும். எப்போ? when all the masses are சேமா இல்லைன்னா இந்த பாயிண்ட் எங்கிட்டு வேணாலும் எக்ஸிஸ்ட் ஆயிருக்கலாம். ஸோ இட் கேன் பி எய்தர் ஹியர் ஆர் எனிவேர். ஓகே, ஸோ அந்த பாயிண்ட்ல இருந்து தான் இந்த 3 மாஸும் ஆக்ட் ஆகுற மாதிரி we can understand. ஓகே, ஸோ அந்த பாயிண்ட்டை தான் நம்ம சென்டர் ஆஃப் மாஸ்ன்னு கண்டுபிடிக்கிறோம். So let's use a summation notation. So summation notation நம்ம சிக்மான்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ அதாவது சிக்மான்றது என்னன்னா இப்போ இது வந்து இண்டெக்ஸ் x1 plus x2 plus x3 டிவைடட் பை m1, இங்க m2, இங்க m3 இருக்கு, m1 plus m2 plus m3 இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதை சம்மேஷன் நோட்டேஷன்ல சிம்பிளிஃபைடா நம்மளால எழுத முடியும். ஓகே, ஸோ இந்த நம்பர்ஸ் எல்லாம் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா இண்டெக்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இதை வந்து சிம்பிளா எப்படி எழுதலாம்னா, ஸோ இது ரெண்டுமே சேமா இருக்கிறதுனால ரெண்டுத்துக்கும் ஒரே இண்டெக்ஸ் போட்டலாம், எம்ஐ எக்ஸ்ஐ. ஓகே, ஸோ இது எல்லாமே அடிஷனா இருந்துச்சுன்னா we have to use இந்த சிக்மா சிம்பல். சிக்மா இது வந்து சம்மேஷன்.
ஸோ சம்மேஷன் I equal to 1 to இங்க வந்து 3 வரைக்கும் போச்சுன்னா 3 வரைக்கும் டிவைடட் பை m சம்மேஷன் இங்க x இல்ல ஓகே வெறும் mi I equal to 1 to 3 ஓகே ஸோ அப்போ இதோட அர்த்தம் என்னன்னா இஃப் யூ எக்ஸ்பேண்ட் என்ன பண்ணணும் இந்த ஐயோட வேல்யூ ஃபர்ஸ்ட் 1ன்னு போடணும் போட்டிங்கன்னா இங்க இந்த எம்முக்கு ஐக்கு பதிலாக 1 போடணும் m1 x1 ஓகே இந்த z இந்த சிக்மா இருந்துச்சுன்னா we have to put பிளஸ் அடுத்த இண்டெக்ஸ் என்ன 1 முடிஞ்சிருச்சு 2 அப்போ m2 x2 ஓகே அடுத்தது பிளஸ் ஏன்னா இந்த சம்மேஷன் இருக்கிறனால அடுத்த இண்டெக்ஸ் வந்து 3 m3 x3 ஸோ இந்த ஐ எதுக்கு மேக்ஸிமம் வேல்யூ 3 வரைக்கும் தான் போக முடியும் அதுக்கு மேலே போக முடியாது ஓகே ஸோ டிவைடட் பை இங்கேயும் வந்து m1 பிளஸ் m2 பிளஸ் m3 ஓகே ஸோ அப்போ இது மாதிரி பெருசா எழுதுறதுக்கு பதிலாக we can use this summation notation so that we can write things simply okay so அது மாதிரி எழுதணும்னா then we can write x equal to summation notation எழுதும் போது summation mi xi divided by நம்மளுக்கு என்ன தெரியும் நம்மளுக்கு இப்போ அந்த சிஸ்டத்துல மொத்தமாவே வந்து m1 பிளஸ் 3 பார்ட்டிகிள் தான் இருக்குதுன்னா ஸோ த டோட்டல் மாஸ் ஆஃப் த சிஸ்டம் வந்து கேபிட்டல் M which is m1 plus m2 m3 ஆர் இது என்னன்னு எழுதலாம் சம்மேஷன் I equal to 1 2 3 mi ன்னு எழுதலாம் which is nothing but the total mass of the system ஸோ இங்க சம்மேஷன் I equal to சாரி வெறும் சம்மேஷன் இது வந்து இப்போ I equal to 1 to n பார்ட்டிகிளுக்கு போச்சுன்னா we can use 1 to n இங்கே mi இருக்கும் ஓகே இது வந்து பை ஃபார்முலா ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ்ல இருந்து வருது ஓகே ஸோ இந்த குவான்டிட்டியை நம்ம என்ன எழுதலாம் இதுதான் வந்து இப்போ ஒரு பார்ட்டிகிள் எடுத்துக்கிட்டு ஒரு சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகிள் எடுத்துக்கிட்டோம் இதுல வந்து நம்மளுக்கு we have n நம்பர் ஆஃப் பார்ட்டிகிள்ஸ் ஸ்மால் n நம்பர் ஆஃப் பார்ட்டிகிள்ஸ் இருக்குதுன்னா ஒரு மாஸையும் வந்து எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா we get the total mass capital M okay so அப்போ இந்த quantity is nothing but our capital M so capital M is nothing but summation I equal to 1 to n mi therefore நம்மளுக்கு we can write the x y and z component of center mass as summation I equal to 1 to n mi xi divided by capital M y component வந்து summation I equal to 1 to n mi yi இங்க divided by capital M and similarly z component summation I equal to 1 to n mi zi whole divided by capital M okay so இங்க நம்ம வந்து 3 dimensional system consider பண்ணியிருக்கிறோம் ஸோ இங்க இந்த மாதிரி ஒரு 3 பார்ட்டிகிள் இருக்குதுன்னா then it has y coordinate x coordinate அதே சமயத்துல இதோட ப்ரொஜெக்ஷன் வந்து z coordinate இருக்கும் இதோட ப்ரொஜெக்ஷன் ஓகே ஸோ இப்போ இந்த பாயிண்ட்டை குறிக்கிறதுக்கு we need 3 numbers x1 y1 z1 ஓகே அதை தான் இங்கே xi yi zi கொடுத்துருக்கிறேன் ஓகே இது பார்ட்டிகிள் p1க்கு அதே மாதிரி பார்ட்டிகிள் p2க்கு இட் ஹாஸ் x2 y2 அண்ட் z2 இருக்கும் அதே மாதிரி பார்ட்டிகிள் p3க்கு இட் ஹாஸ் x3 y3 and z3 ஓகே if there are n number of particles இருந்துச்சுன்னா ஒன்றுத்துக்கும் இட் வில் ஹாவ் அ டிஸ்டன்ஸ் எக்ஸ்ல எவ்வளோ கோஆர்டினேட்டு ஒய்ல எவ்வளோ கோஆர்டினேட்டு இசட்ல எவ்வளோ கோஆர்டினேட் அதை குறிக்கிறது தான் இந்த நம்பர்ஸ் ஓகே ஸோ யூ ஹாவ் டு மல்டிப்ளை தட் மாஸ் வித் தட் டிஸ்டன்ஸ் இதுதான் வந்து y1 இந்த டிஸ்டன்ஸால மல்டிப்ளை பண்ணி தென் யூ ஹாவ் டு ஃபைண்ட் capital X capital Y and capital Z this gives the center of mass of the system of particles okay so இது மாதிரி தான் நம்ம we have to find the center of mass so இங்க we have to perform இது வந்து 3 dimensional spaceல இருந்துச்சுன்னா then இந்த பார்ட்டிகளோட பொசிஷனை குறிக்கிறது வந்து நம்மளோட பொசிஷன் வெக்டார் ஸோ அந்த பொசிஷன் வெக்டாரை நம்ம எப்படி சொல்லுவோம் ஆர் வெக்டார் ஈக்குவல் டு ஸோ இதுதான் வந்து பார்ட்டிகிள் 1னா r1 ஈக்குவல் டு xi கேப் பிளஸ் x1 i கேப் y1 j கேப் பிளஸ் z1 k கேப் இது புரியலனா நான் இங்க வந்து வரைஞ்சிடுறேன் வரைஞ்சிட்டா உங்களுக்கு புரியும் நான் ரெண்டே பார்ட்டிகிளுக்கு மட்டும் வரைகிறேன்
அதுக்கப்புறம் நீங்கள் அதை ஜென்ரலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது மாதிரி ஒரு ப்ளூ கலர் பார்ட்டிக்கிள், இன்னொரு பார்ட்டிக்கிள் டார்க் க்ரீன் இருக்கு. ஓகே, ஸோ இந்த பார்ட்டிக்கிள் வந்து இதுக்கு ஒரு பொசிஷன் வெக்டார் இருக்கும். அதே மாதிரி இந்த பார்ட்டிக்கிளுக்கு ஒரு பொசிஷன் வெக்டார். ஓகே, ஸோ இந்த வெக்டார் தான் வந்து நம்மளோட R2ன்னு வச்சுப்போம். இது வந்து R1ன்னு வச்சுப்போம். இது R1 ஏன்னா இது பார்ட்டிக்கிள் P1, இது பார்ட்டிக்கிள் P2. ஸோ இது வந்து 3 டைமென்ஷனல்ல இருக்கு. ஓகே, ஸோ நம்மளுக்கு எக்ஸ் ஒய் ஜி இருக்கும். ஓகே, ஸோ இந்த பொசிஷன் வெக்டாருக்கு இட் ஹஸ் எக்ஸ் ஒய், அதுக்கப்புறம் இதோட ஷேடோ வித் இசட் ஆக்சிஸ். ஓகே, இந்த P1ஓட ஷேடோ ஆன் XZ பிளேனில், அது எக்ஸ் இதில் இசட் ஆக்சிஸில் எங்கே கட் பண்ணுதோ அதுதான் Z1. இது Y1, இந்த பாயிண்ட் வந்து X1. ஸோ இந்த பாயிண்ட், இந்த பார்ட்டிகிள் P1க்கு இட் ஹாஸ் கோஆர்டினேட் X1, Y1 அண்ட் Z1. ஸோ இந்த R1 வெக்டார் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம்? ஸோ இதை பொசிஷன் வெக்டாரில் ரெப்ரசன்ட் பண்ணும்போது X1 I கேப், Y1 J கேப் ப்ளஸ் Z1 K கேப். சிமிலர்லி நம்ம R2 எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம்? X2 I கேப் plus Y2 J cap plus Z2 K cap ரெப்ரசன்ட் பண்ணலாம். இதெல்லாம் என்னதுன்னா பொசிஷன் வெக்டார் ஆஃப் த பார்ட்டிகிள். இதுவே வந்து சென்டர் ஆஃப் மாஸோட கோஆர்டினேட்டை எக்ஸ் எப்படி ரெப்ரசன்ட் பண்றது? ஸோ சென்டர் ஆஃப் மாஸ் R ஈக்குவல் டு எக்ஸ் ஐ கேப் பிளஸ் ஒய் ஜே கேப் பிளஸ் இசட் கே கேப். அதாவது இந்த ரெண்டு பார்ட்டிகிள்க்கும் சென்டர் ஆஃப் மாஸ் இங்க இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த பாயிண்ட் தான் கேபிட்டல் எக்ஸ், இந்த பாயிண்ட் தான் கேபிட்டல் ஒய். அதே மாதிரி இதோட ஷேடோ எங்க உழுவுதோ அதுதான் கேபிட்டல் இசட். ஸோ இதோட பொசிஷன் வெக்டார் தான் நம்மளோட ஆர், கேபிட்டல் ஆர். ஸோ அந்த கேபிட்டல் ஆரை வந்து எக்ஸ் ஐ கேப் ஒய் ஜே கேப் இசட் கே கேப்னு எழுதலாம். ஓகே, ஸோ இது வந்து கேபிட்டல் ஆர்ன்றது என்னதுன்னா இதுதான் நம்மளோட சென்டர் ஆஃப் மாஸ். ஓகே, மாஸ். இந்த எக்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும்? எக்ஸ் ஒய் இசட் எப்படி கண்டுபிடிக்கணும்? இந்த பழைய ஃபார்முலா, இந்த ஃபார்முலா படி கண்டுபிடிக்கணும். இதுல we have the coordinates of the particle. ஓகே, ஸோ இதுதான் வந்து சென்டர் ஆஃப் மாஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஐடியா. அண்ட் சென்டர் ஆஃப் மாஸ்ன்றதோட மீனிங் என்னதுன்னா it is the point on a body upon which the whole mass of the object act upon. ஓகே, ஸோ அதுதான் வந்து டெஃபினேஷன் ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ். ஸோ நான் இன்னைக்கு கிளாஸ் இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன்.